என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் உள்ளே உட்காந்து சிபிஐ கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இவர் என்ன பதில் சொன்னான்றது இங்கே இருக்க ஊடகங்கள் எல்லாம் செய்தியாக போடுறான்ல. இவன் எந்தெந்த ஊடகம்லாம் போட்டானோ இவன் எல்லாமே வந்து கொத்தடிமைக்கு அடிமைன்றது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிடலாம். தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய தொண்டர் பலம் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க அவரை பற்றி பேசினா பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு விஜயை வச்சு வயிறு வளர்க்குறாருன்றதான் இன்றைக்கி வந்து எல்லாரும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் ஓப்பனாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ நேருக்கு சவாலே விட்டேன், நீங்கள் உங்கள் சேனலில் பேசாதீங்க, வெளியில் போய் எங்கே வேணால் பேசுங்கன்னு சொல்லிட்டு. கேட்கலையே. அதை சொன்னது தான் ட்ரிகர் ஆகிட்டார். என்னடா அடிமணிலே கை வச்சுட்டு வருமானம் அதில் தான் வருது, அதில் போய் நீ சவால் விட்டியே அப்படின்ட்டு கிறுக்குத்தனமாக கத்திக்கிட்டு இருக்கிறாரு. சீமான் மன்னிப்பு கேட்டான்ற அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டா நான் இனிமேட்டு வந்து விஜய் அவர்களை பற்றி பேசவே இல்லைனாரு. ஆதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பசங்க, டெய்லி எடுத்து கொடுக்குறாங்க. பேசாமல் நிப்பாட்டு. கேஜிஎஃப் படம் முழுக்க ஏன் டைலாக்டா தம்பி, அண்ணன் பேசுறதை நோட் பண்ணிட்டு போய் எடுத்துட்டாங்கிற கட்டுங்களா. நான் சும்மா ஹம் பண்ணுறேன், அதை எடுத்து பாடலாக வச்சாங்கிற. என்னை அப்படியே ராணுவம் சுற்றி வளைச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அண்ணன் ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு செல்ஃபின்னு கேட்குறான்ற. ராணுவம் சுற்றி வளைச்சிட்டு இவர்கிட்ட வந்து செல்ஃபி கேட்பாங்களா அவர்கிட்ட? இந்த துணி அடிக்கிறது, இந்த இதை எடுக்கிறது, இதெல்லாம் பெரிய எதிர்ப்பு மனநிலைன்னு சொல்லிட்டு செய்கிறாங்கல்ல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் முட்டாள்களை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இல்லையே, இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நல்ல வேலை இதெல்லாம் நம்ம கட்சியில் இல்லைன்னு சந்தோஷப்படுறீங்களா? எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர் எவ்வளோ யோசித்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவர் வந்து களத்தில் வந்து நின்று படித்து சொன்ன கேட்டிங்களான்ட்டு எமோஷ்னலை மொத்தமாக கக்கி நடிகர் திலகம் சிவாஜி இருந்தார்னா அவர் துப்புற அளவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதை விட்டுட்டு எப்படி உன் வாய்ஸில் கொடுக்கலான்ற ஒரு கோபமாக இருக்கலாம். மெட்ரோலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ரிச் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் ரிச்சுன்றதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. ரிச் யூடியூப் நிறுவனத்தினுடைய சிஇஓ மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். ரைட்டு, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரிச்சா இருக்கீங்களே. வாழ்த்துக்கள். ரிச் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், அதுலேயும் ரிச்சுன்றதுக்கான வார்த்தை வந்து அந்த சுருக்கம் வந்து நல்லா இருக்குது, அதுக்கான விரிவாக்கமும் வந்து நல்லா இருக்குது. நீங்களே ஒரு தடவை சொல்லிடுங்க. இப்போது நேர்களுக்கு வணக்கம். ஸோ புதிய தொடர்ச்சி ரிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரிச் RICH ராவுத்தர் இப்ராஹிம் சேனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இது எதுக்காக இன்றைக்கி சூழலுக்கு நம்ம ஆரம்பித்தோன்னா சார், இன்றைக்கி தொடர்ச்சியாக ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ஃபீல்டு இருக்கனால ஒன்று மிரட்டப்படுது, இல்லாட்டி ஆடு கொடுத்துட்றாங்க. ஆடு கொடுத்து இந்தந்த செய்தியை மட்டும் பேசக்கூடாது, விஜய்க்கு ஆதரவான இந்த செய்தி வந்துடக்கூடாது, எதிர்மனநிலை அவதூறு பரப்புவதற்கான பல வேலைகளை வந்து ஊடகன்ற பொறுவையில் கொண்டு போய் அவங்களே சேனலுக்கு அனுப்பிச்சு உட்கார வச்சு பேச வைக்கிறது. ஸோ அப்போது நம்ம தொடர்ச்சியாக எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது, இப்போ அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக இருக்கிறோம். இப்போ தலைமை என்ன சொல்லுதோ அதை வந்து முதல்ல நம்ம அந்த சேனலில் உட்காந்து பேசும்பொழுது எக்ஸாக்டாக என்னன்றது நம்மளுடைய தொண்டர்களுக்கும் சரி, தளபதியோடைய ஃபேன்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அதை போய் ரீச் ஆகிறதுக்காக தான் மெயினாக இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சதுடைய பர்பஸ். நீங்கள் பேசுகிறதுக்கும் டிவிகேக்கும் தொடர்பு இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக. ஏன்னா நிறைய சேனல்கள் எப்படின்னா தலைமை வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு அவனுக்கு அண்ணன் தம்பியே பழக்கம் கிடையாது, அண்ணன் தம்பி இதுவே கிடையாது, எனக்கு அந்த சேனலுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, உங்கள் சேனலுக்கும் டிவிக்கும் தொடர்பு உண்டு இல்லையா? நான் பேசுகிறதுக்கும் கட்சி சொல்கிறதுக்கும் தொடர்பு இருக்குது நிச்சயமாக இருக்குது. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணின விஷயங்கள் தான். அதை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடு டைப் பண்ணனு ஒருத்தர் வந்தார், அண்ணன் சீமான் கட்டில். அது நேற்று நம்ம சேனலில் உட்காந்து அதை சொன்னேன், நீங்கள் வேணால் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணி பாருங்கள், அண்ணன் சீமான்னு வருது அப்படின்னு சொல்லி. மக்கள் போட்டு பார்த்துட்டு, அண்ணே தமிழ்நாடு இல்லைண்ணே இந்தியா போட்டாலும் அவர் தான் வருது, ஆனால் வேர்ல்டுன்னு போட்டாலும் அவர் தான் வருது, ஒட்டு மொத்தமாக டுபாக்கூர்னால இப்போ நம்பர் 1 அவர் தானான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. தப்பாடுறா, நான் இருக்கிறது தமிழ்நாடு லெவலில் தான் நான் சொல்ல முடியும், உலக லெவலில் வந்து நம்ம காம்படிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு நம்ம இல்லை. ஆனால் அண்ணன் போயிருக்காரு எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அவர் சொன்னதுபடி
அவர் பேசுறதுக்கும் சாட்டை பேசுறதுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லைங்கிறாரு. ம். எந்த கட்சியாவது அப்படி சொல்லுமா சார்? ஒரு கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு யூடியூப்ல பேசுறது சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாக்கா அது வழியில தான் செய்தியை கடத்துறீங்க. அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாக்கா இது சொல்லுங்க நீங்க. இல்ல சார், அதாவது ஒரு யூடியூப் சேனல்னா அது வந்து அந்த நாம் தமிழர் கட்சியோட இதுல இருக்கு அப்படின்னா அது பரவாயில்ல. அது ஒரு யூடியூப் சேனலா மாறிடுச்சு. ஏதாவது என்னன்னா மூவி ரிவ்யூ பண்றது, மற்ற செய்திகள் போடுறது, அஜித் கோலா விளம்பரத்தில் நடித்தார் அப்படின்னு சொல்லி அதை பற்றின நியூஸ் போடுறது, அப்படி காமனாக போயிட்டு இருந்த ஒரு சேனல் தான். அப்புறம் பார்த்தா அது முழுக்க முழுக்க விஜய் மீது மட்டுமே பேசப்படுகிற, விஜய் பற்றிய சம்மந்தப்பட்ட செய்திகளை மட்டுமே பேசக்கூடிய ஒரு சேனலாக வந்து சமீப காலமாக மாறினது தான். அந்த சேனலில் 10 கெஸ்ட்டு போய் உட்காந்து பேசுறதுன்றது வேற. அந்த சேனலில் சாட்டை பேசுறது எப்படி வந்து கட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் போகும்? ஒரு கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் பேசுறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ நீங்கள் அவரை வச்சு அவதூறு பரப்புறதா, இல்லை அவரை வச்சு நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேச வைக்கிறதா, இல்லை வந்து அவர் அண்ணன் நீ என்னை கண்டுக்காத, உனக்கு மாதம் நான் ஏதாவது கட்டிங் கொடுத்துட்றேன், நான் வந்து எதை வேணால் அஜெண்டா எடுத்து பேசுவேன்னு சொல்லி பேசுகிறாரான்றதான் இன்றைக்கி எல்லாருமே கமெண்ட்டில் தான் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா ரஜினியை குறித்து பேசின பேச்செலாம் இருக்குல்ல, உச்சபட்ச வன்மத்தில் அவர் பேசினது, அதோடு நிற்காமல் தனுஷை குறித்தும் ஐஸ்வர்யா அவர் ரஜினி மகளை குறித்தும் பேசினது, பேசிட்டு வெக்கம் இல்லாமல் ரஜினிகாந்தை போய் நிற்கிறேன். உன் ஆளை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆள் பேசியிருக்கிறாரு, அப்போ நீ என்ன பண்ணுங்கன்னு கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், மறுப்பு அறிக்கை கொடுக்க வச்சுக்கணும். சார் ஒரு ஆள் கட்சியிலும் தவறாக பேசிட்டா அந்த இஷ்யூ பெருசாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, கூப்பிட்டு பேசின தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி செய்யாமல் நீ வெக்கம் இல்லாமல் அங்கே போய் ரஜினிகிட்ட நிற்கிறீங்க அப்படின் பொழுது என்ன? அதனால தான் நம்பர் 1 டுபாக்கூரில் வந்திருக்கீங்க. என்ன புரட்சி பண்ணிட்டாங்க, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும். அதெல்லாம் வன்மம் சார், அதை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அது வார்த்தையே முதல்ல அது தவறான இது. அது இதுக்காக சொல்கிறது புரட்சி தான். அதையும் வந்து அவங்களையும் விட்டு வைக்கல, யாரையுமே விட்டு வைக்கல சார், யாரையுமே விட்டு வைக்கல. அதாவது ஆனால் இப்போ நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக வர எல்லா வீடியோவும் பாருங்கள், 90% விஜய் அவர்களை பற்றி மட்டும்தான் சாட்டை பேசி போட்டிருக்காப்புல. அப்போ தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய தொண்டர் பலம் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க அவரை பற்றி பேசினா பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு விஜயை வச்சு வயிறு வளர்க்குறாருன்றது தான் இன்றைக்கி வந்து எல்லாரும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் ஓப்பனாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ நேருக்கு சவாலே விட்டேன், நீங்கள் உங்கள் சேனலில் பேசாதீங்க, வெளியில் போய் எங்கே வேணால் பேசுங்கன்னு சொல்லிட்டு. கேட்கலையே, அதை சொன்னது தான் ட்ரிகர் ஆகிட்டார். என்னடா அடிமணிலே கை வச்சிட்ட, வருமானம் அதில் தான் வருது, அதில் போய் நீ சவால் விட்டியே அப்படின்ட்டு கிறுக்குத்தனமாக கத்திக்கிட்டு இருக்கிறாரு. சீமான் மன்னிப்பு கேட்டான்ற அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டா நான் இனிமேட்டு வந்து விஜய் அவர்களை பற்றி பேசவே இல்லைனாரு. ஆதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பசங்க, டெய்லி எடுத்து கொடுக்குறாங்க, பேசாமல் நிப்பாட்டு. சரி, அது டுபாகூர் ஃபேமிலிட்டு நம்ம என்னத்தை சொல்கிறது இல்லை. நீங்கள் அதுலேருந்து ஆரம்பித்தது நம்ம அப்படி போனதுனால சொல்கிறேன். நேற்றைய தினம் வந்து பராசக்தி படத்தை வந்து பார்த்து டீமாக சேர்ந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா ரிவ்யூவை? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? படமே பார்க்கல, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூவை நான் பார்க்க போகிறேன். படம் பார்க்காம விடுங்க, அண்ணன் கொடுக்குற ரிவ்யூ பார்க்கணும்ல சார். என்னைக்கே அடித்தோடனே நம்பர் 1 டுபாகூர்னு வந்ததோ, அதுவும் கூகுள்லேயே வந்ததோ, விக்கிபீடியாலையும் இருக்கான் சார். அவங்க போட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறானுங்க பசங்க, அனுப்புகிறாங்க. என்ன தமிழ்நாடுன்ற இந்தியாவில் இருக்காங்க, வேர்ல்டு லெவலில் இருக்காப்புல, விக்கிபீடியா போடுது, கூகுள் போடுது, ஏஐயில் இப்போ கேட்கணும் அது என்ன சொல்லுதுன்னு வேறு தெரில. அது அதிகமாக நான் சொல்லி அது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அதனால் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, அவர் பேசக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய பேசுகிறது அது கருத்து கிடையாது, காமெடி தான். நீங்கள் பியூர்லி சார், நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் அவர்களும் சரி சாட்டை அவர்களும் சரி பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறதா நினச்சிட்டு பேசுகிறாங்க. ஆனால் முழுக்க நம்ம எல்லாருமே அவங்கள என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். போர் அடிக்குதா, சரி ரைட் அவங்கள லைட்டாக பேசி விடு, ட்ரிகர் ஆவாங்க, கத்துவானுங்க, அவங்க பேசுறது எல்லாமே கருத்தெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் தான் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு என்டர்டெய்னர் ப்ளஸ் டுபாகூர், அவ்வளோதான் சார். நம்ம படத்தை படமாக பாருங்கள். ஜனநாயகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, ஜனநாயகனுக்கே இப்படி ஒரு பிரச்சனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வந்து இப்போ படத்தை படமாக பாருங்கள் அப்படின்றது, அந்த தமிழ் வாழ்கன்னு கடைசியாக சிவகார்த்திகேயன் சொல்கிறது நான் சொன்ன மாதிரியே இருக்குது, என்னுடைய இது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே போய் கூடு வருது, அந்த கூடு விட்டு கூடு பாருதுன்னு வாங்கல, அந்த மாதிரி யார் என்ன செஞ்சாலும் கல்யாண வீடாக இருந்தால் அங்கே மாப்பிள்ளையா நான் தான் இருக்கணும், கருமாதி வீடாக இருந்தாலும் கரும நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லை சார், சீரியஸாக சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்களேன். கேஜிஎஃப் படம் முழுக்க ஏன் டைலாக்டா தம்பி, அண்ணன் பேசுறதை நோட் பண்ணிட்டு போய் எடுத்துட்டாங்கிறேன். கட்டுங்களா, நான் சும்மா ஹம் பண்ணுறேன், அதை எடுத்து பாடலாக வச்சாங்கிற என்னை அப்படியே ராணுவம் சுற்றி வளைச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அண்ணன் ஒரு ஆட்டோகிராஃபு ஒரு செல்ஃபின்னு கேட்குறான்ற. ராணுவம் சுற்றி வளைச்சிட்டு இவர்கிட்ட வந்து செல்ஃபி கேட்பாங்களா அவர்கிட்ட?
சரி, அதாவது ஒரு லிமிட்டாக போனால் தான் இதுவுமே ஒரு மரியாதை, சரிங்களா? நீ எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு ஒருத்தவன் அந்த பஸ்ஸில் ஒரு காமெடி ஒரு பேசும்போது என்னையா அது ரத்தம் வருது கேட்பான்ல, வாய முடுறா குரங்கு அப்படின்ற மாதிரி. இது உச்சபட்ச எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்காரு அண்ணன். எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. ஆனால் நீ இவ்வளோ நாம் தமிழர் தானே சொல்லிட்டு சுற்றுறாரு. நீ படம் பார்த்து ரிவ்யூ சொன்ன நீங்கள் பராசக்தின்ற பேரே தமிழ் வார்த்தை கிடையாது. அதை ஏன் நீ முதல்ல சொல்லலை? அதுவே உனக்கு தெரியல. அப்போ நம்பர் 1 டுபாக்குன்றது கரெக்டாக இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கெல்லாம் உங்களுடைய கண்ணை குரல் அமைச்சிருக்கணும். இப்போ நான் நீங்கள் பராசக்தின்றது தமிழ் வார்த்தை கிடையாது, சமஸ்கிருத வார்த்தை வருது. அப்போ நீங்கள் பேரை இப்படி வச்சுட்டு டெல்லி தான் வந்து இந்தியாவான்னு கேட்டுவிட்டு அப்புறம் அங்கே போய் குத்த வச்சாங்கல்ல எல்லாரும், அதை பற்றி பேசலை. ஏன்னா அண்ணன் முன்னாடியே போயிட்டாரு. இல்லை இதில் என்ன பேச வேண்டியிருக்கேன், இதை ஷார்ட்டாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகுது, அதுதான் சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு வரலாற்று படமாக தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது காங்கிரஸோடைய எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்புன்னு. அண்ணன் என்ன சொல்கிறார், அது பத்துக்கே அந்த பக்கமே போகாதீங்க, இது ஒரு படமாக பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்றாரு. ஏன் இதுக்கு மட்டும் ஒரு எதுவுமே பேசலை? அண்ணாதுரையை காட்டலை, காமராஜரை காட்டலை, சரியாக இது பண்ணலை அப்படின்ற, பெரியாரை இதில் காட்டலை, பெரியாரோட ஸ்டாண்ட் என்னன்றது எதை பற்றியுமே எதுவுமே பேசலையே. என்ன இட்லி கடைக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு, இப்போ இதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இந்த 2 படத்துக்கான ரிவ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்டோடைய மூவியாக தான் இருக்குது. நடுவில் சிறைன்னு ஒரு நல்ல படம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் அவர் என்ன பேசினார்னு தெரியல, இல்லை பேசலையான்றதும் தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இவர் அதை அப்படி சொன்னார் இப்படி சொன்னதை விட இவர் சொன்னது நம்ம புறந்தள்ளிட்டு போயிடுவோன்றேன். சரி விடுங்க, நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். ஆமாம், ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைமு. அவரே வந்து பொழுதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. உண்மைதான் சார். நான் வந்து எப்பயுமே அந்த ஊடகத்தில் நான் வந்துக்கிட்டே தலையை காமிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அது ஒரு ஊடகத்தில் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார், சிங்கம் தேவைப்படும் போது தான் வந்து வெளியில் வரும்னு சொல்லி விஜய் சொன்னார். டெரிட்டரியை தானே முடிவு பண்ணணும்னு சொன்னப்போ விஜயெல்லாம் சிங்கமா எங்கேயாவது வெளியில் வராரா அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு பிரவீன் காந்தின்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார், இங்கே வரு நாய் தான் எப்போ வரும், சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும் ஊருக்குள்ளே எல்லா இடத்துலையும், சிங்கம் எப்படியா தான் வரும், சுற்றிக்கிட்டே எப்பயுமே சுற்றுறதுக்கு நாய் இல்லை அப்படின்னு அசால்ட்டாக ஒரு வார்த்தை போட்டு முடிச்சு விட்டார். அது பார்த்துட்டு சரி ரைட்டு, என்ன இவ்வளோ மனுஷன் ஆளாளுக்கு இவ்வளோ வெளிப்படையாக அண்ணன்ற ஒரு மாதிரியெல்லாம் போயிட்டாங்களே அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து உங்கள் படம் பொறிச்ச டிஷர்ட்டை போட்டு எரிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். வர பொங்கலுக்கு போகிக்கு எரிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். எதிர்ப்புலாம் இனிமே இப்படிதான் இருக்கணும். போகி போயிடுச்சு, அடுத்த போகி வரும்ல, அப்போ 2027 ஒரு போகி வரும்ல, அப்போ உங்களுடைய டிஷர்ட்டை போட்டு நாம் தமிழர் கட்சியினர் எரிப்பாங்க. எதிர்ப்புன்றது அப்படிதான் இருக்கணும் இனிமே. இல்லை, நான் என்ன கேட்டேன், வரலாற்றில் ஆரம்பத்தில் இருந்து சார் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட 2 செட்டு 3 செட்டு ட்ரெஸ் தான் வச்சுருப்பாங்க, பழைய துணியாக இருக்கும். அதை இல்லாத நபர்களுக்கு கொடுப்பாங்க, அது பெரிய கொடைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னா இருக்கிறவன் கொடுக்கறத விட இல்லாதவன் தன்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுன்ட்டு அதை வாங்கி அந்த ஆடையை அணிஞ்சுக்கிட்டாங்கலாம் பார்த்தோம். இன்றைக்கி அப்படி ஒருத்தர் வந்து ஒரு ஆடையை கொடுக்கலாம், சிச்சி ஓன் துணியா சத்தியமாக நான் தொட மாட்டேன் அப்படின்ட்டாங்களாம். சீரியஸாக சார், இதில் என்ன ஒரு சிக்கல்னு வச்சுங்களேன், அந்த துணியை போடவும் முடியாது, போட்டால் கேவலப்படுவாங்க, இங்கே வந்து கேட்காத கேள்வி கேட்பாங்க. அது புது துணியாகவும் இருக்குது, அது யாருக்கும் கொடுத்தா நீ தொட்ட துணி நீ போட்ட துணி வேணான்னு புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ என்னன்னு செய்கிறதே தெரியாமல் அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் மாதிரி இந்த மாதிரி நெருப்பில் போட்டு செய்யக்கூடிய கேட்டகரிஸ் இன்றைக்கி நிறையா இருக்குது. ஆனால் இதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் சொல்லுவாங்க, அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு வாங்கல, அந்த கனியை விட்டு காய் கவர்ந்து அடித்தாங்க பாருங்க அடி. அந்த மாதிரி இந்த துணி எரிக்கிறது, இந்த இதை எடுக்கிறது, இதெல்லாம் பெரிய எதிர்ப்பு மனநிலைன்னு சொல்லிட்டு செய்கிறாங்கல்ல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் முட்டாள்களை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இல்லையே, இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நல்ல வேலை இதெல்லாம் நம்ம கட்சியில் இல்லைன்னு சந்தோஷப்படுறீங்களா சார்? நல்லா புரிஞ்சுங்க, கிறுக்கு கூட்டம்லாம் ஒரு சைடில் போய் சேர்ந்துடும், அதுங்க தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த கிறுக்கு கூட்டம்லாம் ஒரு பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டு ஒன்று ஆமாம் ஓட்டை கவுத்தி போட்டு போனேன்னோ, இன்னொன்று வந்து இது இன்னொன்று துணி எரிக்கும், இன்னொன்று வந்து அது எதோ செய்யும். இந்த கூட்டம்லாம் என்றைக்குமே இந்த பக்கம் வந்து என்னப்பா சீரியஸாக சார். இவங்க இங்கே என்ன சொல்கிறது, நான் டைம் பேஸ்ட் நினைக்கிறேன், இந்த லூஸ் பயிலை பற்றி பேசிகிட்டு இருக்குது, கடந்துருவோம், விட்டுருங்க. இது ஓகே. நீங்கள் இந்த மாதிரி நம்ம போகும்போது இதே மாதிரி இன்னொரு இப்போ பிரச்சனை ஒன்று வந்துட்டு, இன்னொரு கூட்டமா கிட்டத்தட்ட அந்த கூட்டம் தான் வச்சுங்க. ட்ரிபிள் டின்னு ஒரு படம், இந்த படத்தோட ட்ரைலர் வந்தப்போ நம்ம வந்து பேசினோம், அந்த படத்தில் உள்ள டைலாக்கை பற்றி நம்ம அப்போவே பற்றி பேசி வீடியோலாம் போட்டோம். ஸோ அது கரூர் சம்பவத்தப்ப அன்பில் மகேஷ் அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள், இது என்னது உதிர்த்த வார்த்தைகள், அது வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ற அந்த வார்த்தை. அதை வந்து ஒரு படத்தில் ட்ரைலரில் வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க. எதிர்பாராத விதமாக ட்ரிபிள் டி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ பராசக்தி எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகலை, பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. ஆனால் ட்ரிபிள் டி எதிர்பாராத விதமாக பயங்கர ஒரு ஹிட்டாக மாறிடுச்சு.
படமும் வந்துருச்சு, படமும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு வந்து நேற்று வந்து ஜீவா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, அதில் வந்து இந்த டயலாக்கை வந்து வைக்கலான்னு சொல்லி டைரக்டர் தான் சொன்னார். ஸோ ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாரும் ஜீவாவை போய் இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிர்ந்தது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கா? அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கா? அது ட்ரெண்டிங் விஷயமா இருக்கா? அதை எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க? உங்களுக்கெல்லாம் அக்கறையே கிடையாதா? உங்களுக்கெல்லாம் பல வருஷம் கழிச்சு படம் ஹிட் ஆயிருக்கு, நீ எல்லாம் கேவலவாதி அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு பேசாதவங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பேசாதவங்க, படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு பேசாதவங்க, இப்போ திடீர்னு ஜீவா மேலே பாயறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? நான் அந்த படம் பார்த்துட்டேன். நல்ல படம், ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கு, நல்லா இருக்கு படம். இதில் கடைசியாக தான் அந்த டைலாக் வருது. அதுவும் அவர் பேசுகிற மாதிரிலாம் இல்லை, பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸில் தான் வருது. எதனால ஜீவா மேலே இந்த அட்டாக்? எங்கள் அண்ணன் குரலில் சொன்னது எப்படி உன் குரலில் மாற்றலான்ட்டு தான் கோவம். எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர் எவ்வளோ யோசித்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவர் வந்து களத்தில் வந்து நின்று படித்து சொன்ன கேட்டிங்களான்ட்டு எமோஷ்னலை மொத்தமாக கக்கி நடிகர் திலகம் சிவாஜி இருந்தார்னா அவர் துப்புற அளவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதை விட்டுட்டு எப்படி உன் வாய்ஸில் கொடுக்கலான்ற ஒரு கோபமாக இருக்கலாம். மேபி மே நாட் பி, எனக்கு தெரியாது. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், எங்கள் தலைவர் எவ்வளோ விஷயம் பேசிக்கிறாரு, அதையும் படத்தில் வைக்கல. பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டார், ஸ்டாலின் பேசினார்ல, அதெல்லாம் ஏன் நீ வைக்கல? அவர் தானே சீனியரு, அவர் தானே முதல்வர், அவர் சொன்ன டைலாக வைக்காம அவருக்கு கீழே இருக்க அன்பில் மகேஷ் பேசுனது நீ எப்படி வைக்கலாம்? அப்புறம் ஆக அப்புறம் வந்து ஜெயங்கொண்டானா என்னது பேர் வச்சாரு, ஏதோ ஒன்று பேர் வச்சு விட்டார் சார், ஜெயக்கடா அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து திருக்குறள், புதிய திருக்குறள் சொன்னார்ல, இளமை புகுத்தி விடும், அந்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஸ்டாலினுடைய பொன்மொழிகள்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஸ்டாலின் உலர்னதுன்னு சொல்லி போட்டாலும் கூட அப்படி சொல்லி ரொம்ப கேஷுவலாக மக்கள் சொல்கிற வார்த்தைக்கு அப்படி போட்டால் கூட அவ்வளோ விஷயம் வருது சார். எத்தனை எப்படி நம்ம இப்போ நீங்கள் டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடு போட்டால் சீமான் வராரோ, அந்த மாதிரி ஸ்டாலினின் உளறல்கள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 வீடியோக்கு மேலே வருது. இவ்வளவு டைலாக் இருக்கும் பொழுது நீ இதை விட்டுட்டு வந்து நீ எப்படி இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இயல்பாக ஒரு கோவம் வருது. இது வந்து சீனியர் வைசஸ் ஜூனியர் சண்டை. அதாவது அன்பில் மகேஷ் டீமும் ஸ்டாலின் டீமும் சண்டை போட்டுக்கிறதுல தேவையில்லாமல் ஜீவாவை பலிகடாக்குறாங்க. அடுத்த வாரம் நான் ஜீவாட்ட வேணால் கூப்பிட்டு பேசுகிறேன், இல்லாட்டி அவங்க அப்பா நம்பர் கூட இருக்குது என்கிட்ட, ஆர்பி சௌத்ரி சார் அவர் நம்பர் இருக்குது, கூப்பிட்டு சார் இந்த இதெல்லாம் நீங்கள் அடுத்த டைலாக்லாம் நீங்கள் வச்சிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் சார், அவங்க கோச்சிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இல்லை இதில் திடீர்னு ஜீவா உள்ளே கொண்டு வரதும் சரி, இதில் ஒரு அரசியல் படுத்தப்படுறதும் சரி, அந்த படம் ஓகே, அந்த படம் ஓடலை, அதுக்காகலாம் இல்லை சார். இல்லை, இந்த படம் ஓடிடுச்சு. இல்லை சார், இது நம்ம பார்க்கும்போது சார், இணையத்தில் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப மோசமானதாக இருக்குது. நீங்கள் படம் வந்தப்போ உங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கும், இல்லை ட்ரைலர் வந்தப்போயாவது உங்கள் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கும். சம்மந்தமே இல்லாமல் படம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் இப்போ இந்த ஒரு வாரம் ஓடினதுக்கப்புறம் இப்போ வந்து அதை வந்து நீங்கள் பெருசுபடுத்தி அவருடைய படம் பற்றி பேசும்பொழுது அவர் வந்து என்னைக்கா இருந்தாலும் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அவருக்கு என் சப்போர்ட் இருக்குன்ற வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டார். அந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு அப்புறம் எரியுமா அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி. ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் இது. முழுக்க அவர் அண்ணன், நாங்கள் தம்பி, நாங்கள் வந்து நண்பன் படத்தில் நடிக்கும் பொழுது நடந்த சுவாரஸ்யமான தகவல்லாம் இப்போ அவர் பகிர்ந்துக்கிறாரு. இப்போது ஒரு அந்த ரொம்ப எமோஷ்னலான சீனு, கிளிசரின்லாம் போட்டு தளபதி அழுக போகும்போது இவர் வந்து ஜட்டியோட பேண்ட் அவுத்து நிற்கிற சீனில் வந்து விழுந்து எல்லாம் சிரித்து, சங்கர் சார் கொண்டு சிரித்து, அது பெரிய ஒரு காமெடியாக மாறிடுச்சு அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்லும் பொழுது எரியுது இவங்களுக்கு. அப்போ வந்து என்ன இருந்தாலும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்களே. இப்போ நிறையா பேர் வந்து தளபதியை விட்டு கொடுக்கல, மறைமுகமாக சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் பயந்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க, சில பேர் வெளிப்படையாகவே சப்போர்ட்டை காமிக்கும் பொழுது நாளைக்கு இது மாதிரி வந்து ஒரு 5 பேர் பேசினா அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்போ ஒரு அட்டாக்கில் வந்து அவர் எப்பயுமே வச்சுக்கணுன்ட்டு இது ஒரு ரவுடி டைம். இது புரியுதுங்களா? அந்த ரவுடி டைமில் இதுவங்கெல்லாம் வந்து கொதறாங்க. அந்த நாயை வந்து யார் வளர்த்து விட்ருக்கா, யார் கடிக்க விட்றான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ரைட்டு. நம்ம இது வரைக்கும் பேசுனது ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் சிலபஸ் தான். பேசுனது எல்லாமே தேவையில்லாத கண்டென்ட் தான். இல்லை அடிக்க வேண்டியது தான். ஆனால் வந்து மக்களுக்கு பெருசாக பயன் இல்லாது. இல்லை, இதுவும் பயன் இல்லாதது தான். இருந்தாலும் கேட்குறேன், சமீபத்தில் முதலமைச்சர் ஒரு பாட்டு பாடினார்ல, அதெல்லாம் பார்த்தீங்களா? அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்களா? வைப் வித் எம்கேஎஸ். வைப் வித் எம்கேஎஸ். வைப்னா உதறது தானே. உதறது தானே சார். இப்படி இல்லை சார், இப்படி சார், உதறல் வித் எம்கேஎஸ் வச்சுக்கலாம். வைப் என்ன பாட்டுலாம் பாடினாரு சார்? ஏதோ ஒரு பாட்டு தான் பாடினாரு, அது ஏதோ ரொம்ப பழைய பாட்டு போல.
அச்சம் என்பது மடமேல அந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆர் பாட்டு. சரி சரி. எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த பாட்டு ஒன்று பாடினாரு. நல்லா இருந்துச்சு அது. பாட்டு நல்லா இருந்துச்சு. பாடினது நல்லா இருந்துச்சா? நான் பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னேன். நான் அந்த பாட்டு கேட்டதில்ல. ம் அந்த பொண்ணு நல்லா பாடுச்சு. அந்த பொண்ணு நல்லா பாடும். அந்த பொண்ணு பிரியங்கான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு நல்லா பாடும். ம் ம். அவங்க நல்லா பாடினாங்க. கூட இவர் என்ன பண்ணாரு? கோரஸ் சிங் இவர் தான் மெயின் சிங்கரே இவர் தானா? மெயின் சிங்கர். ஓ, அது Female voice எனக்கு ரொம்ப அவங்க? பிடிச்சிருந்தது. ஃபீமேல் வாய்ஸ் அவங்க, மேல் மேல் வாய்ஸ் இவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் ரெடியா அப்படின்னாரு. இது வேறயா? எல்லாம் ரெடியா? ஓகே ஸ்டார்ட். இது இந்த அதில் சொல்லுவாங்க தெரியும், நல்ல வேளை சிவாஜி செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. நல்ல வேளை எஸ்பிபி இல்லை ஏன்னா எஸ்பிபிக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது சார். அந்த நோட்ஸ் வந்து தப்பாக பாடினா என்ன சொல்லுவார்னா, கூப்பிட்டு உனக்கு பாட வரலன்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, அதுக்காக கெடுக்காது, எனக்கு அதை கேட்கும் பொழுது அப்படியே கம்பி வச்சு குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். நல்ல வேலை எஸ்பிபி அவருக்கே அப்படி சொல்லியிருக்காரு. இளையராஜா போய் ஒரே அப்பு தான். இளையராஜா முதல்ல காப்பி ரைட்ஸ் கேட்டுருப்பாரு. என் பாட்டை கெடுத்ததுக்கு நீ முதல்ல ஃபைன் கொடுக்கணும், அதான் போட்டதுக்குன்றது ரெண்டாவது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் பூரா தேவையில்லாத ஆணையாக தான் இருக்குதுல்ல. தமிழ்நாட்டில் ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்தேன். அது நான் கேட்குறேன். 25வது நாள் இன்னைக்கு போராட்டம் அப்படின்றது ஆசிரியர்களோட, இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம்ன்றது 25வது நாளை தொற்றுக்கு. நடுவில் ஒரு அன்பில் மகேஷ் வந்து கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒன்று நடத்தினாரு. ஆக்சுவலாக அன்றைக்கி தான் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ அன்றைக்கி கொடுத்துட்டு தான் போனீங்க. அன்றைக்கி அந்த ஈவினிங் வந்து பார்த்தா அந்த கண்ணன்ற ஒரு ஆசிரியர் வந்து தற்கொலை பண்ணிட்டாருன்ற அந்த செய்தி வந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு முன்னாடி நாளே அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி செய்தி. ஆனால் அடுத்த நாள் பேச்சுவார்த்தை நடந்தது, 2500 ரூபாய் நாங்கள் ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சம்பவம் அப்படியே வந்து மறைக்கப்பட்டு வச்சுட்டாங்க. முழுக்க முழுக்க நேற்று அதுவும் பொங்கல் வேற வந்துருச்சு. கரெக்டாக பொங்கல், எந்த ஊடகமும் செயல்படலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செயல்பட்டுட்டாலும் இந்த ஜல்லிக்கட்டு மேட்ரு இது எல்லாமே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கண்ணன் ஒரு ஆசிரியர் இறந்ததை ரொம்ப அழகாக வந்து அப்படியே மறைச்சிட்டாங்க. இதோட வந்து அதை பற்றி யாருமே அதுக்கப்புறம் பேசலை. ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் வேலை செஞ்சதுக்கான ஊதியத்தை கேட்டு நீங்கள் அவரை கைது பண்ணும் பொழுது ஏற்கனவே அவர்கள் கொந்தளிச்சு மனநிலை இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தொடர் போராட்டம் பொழுது அவங்க மனநிலை என்னவாக இருக்குன்றது முதல்ல புரிஞ்சுக்க தெரியணும். அதுவே தெரியாமல் நீங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல மண்டபத்தில் அடைக்கிறது, கைது பண்ணும்போது ஆசிரியர்களை வந்து காவல்துறை வச்சு கையை உடைக்கிறது, அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அப்போது அவங்கள உச்சக்கட்டத்துக்கு ஒரு அரசாங்கமே கொண்டு போய் தற்கொலை பண்ணக்கூடிய அந்த சூழலுக்கு தள்ளி இருக்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி பொதுமக்கள் அவங்க மீது, குறிப்பாக அந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. எங்களை தற்கொலை மனநிலைக்கு தள்ளியிருக்காங்க சார். தற்கொலைக்கு தூண்டியவனுக்கும், கொலை செய்கிறவனாக இருந்தாலும் கொலைக்கு தூண்டுதலாக இருக்கணும், தற்கொலைக்கு தூண்டுறவனுக்கும் உரிய தண்டனை இருக்கணும் பொழுது, அப்போ இந்த தண்டனை யாருக்கானதாக இருக்கணும்? அரசாங்கத்தை சார்ந்த ஆளுகிற முதலமைச்சருக்கான தண்டனை வருமா, இல்லை இதுக்கு தூண்டுறதுக்கான வேலை செஞ்ச அந்த இப்போ அன்பில் மகேஷ்லாம் அதுக்கு பொறுப்புனாக்கா அவர் மீது வழக்கு போடணுமா? இதையெல்லாம் கடந்து போகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளபடி ரொம்ப வேதனையான விஷயம். ஆசிரியர்கள் வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம்ல, எத்தனை இளைஞர்களை வந்து அறிவு சார்ந்து அறம் சார்ந்து உருவாக்கி இந்த நாட்டிற்கு, ஏன் உலகிற்கே வந்து இன்றைக்கி வந்து அவங்கள வந்து அர்ப்பணிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களை ரொம்ப கிள்ளுக்கிறையை விட மோசமாக நடத்துறது. ஒரு பக்கம் இவங்கன்னா இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் வந்து சாக்கடையில் இறங்கி போராடுறது, தற்கொலை பண்ணுறதுக்கு மெரினா பீச்சுக்கு இறங்குறது, தொடர்ச்சியாக எல்லா துறை சார்ந்த மக்களும் போராடி கொண்டு இருக்கும் பொழுது ஜல்லிக்கட்டில் உட்காந்து பேசுகிறாரு. காலை பிடிச்சா வேலை தரேன், அதிக காலை பிடிச்சா வேலை தரேன். அதுக்கு காலை பிடிச்சா வேலை தரேன்ட்டு அதான் காலை பிடிச்சாருக்கெல்லாம் வேலை கொடுத்து வச்சுருக்கீங்களேன்னு பார்த்தாக்கா காலையை பிடிச்சா வேலை தராராமாவன். புரியுதுங்களா? அப்போது இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இந்த குரூப் 1 எக்ஸாம்லாம் எழுதுனாங்கல்ல, இதை முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதானே, நாங்கள் பாட்டு காலையை பிடிக்கிறது ப்ராக்டிஸ் எடுத்து போகலான்னு கேட்குறாங்க. நீங்கள் காலை அடக்குனா அரசாங்க வேலைன்னு சொன்னாக்கா நாங்கள் அதை செஞ்சுருப்போம்ல, எங்களுக்கு இவ்வளோ நாள் நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறோம், இதுக்கான ரிசல்ட் இன்னும் வரல, இன்னுமே வந்து அதுக்கான விஷயம் எவ்வளவோ அரசாங்கத்துறையில் இருந்து எக்ஸாம் எழுதிட்டு ஓப்பனிங் இல்லாமல் வந்து அதுக்கு ரிசல்ட் கொடுக்காம உட்காந்துட்டு இந்த அவ்வளோதான், இன்னும் ஒரு மாதத்தில் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். 5 வருஷம் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போகிறதுக்கு எதுக்கு எங்கள் தாலியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் வேதனையில் இருக்கிறாங்க. தாலி அறுப்பது என்பது இவர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அக்கா கனிமொழித்து தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க இளம் உதவிகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள், அது குறிப்பாக அவங்க அண்ணா ஆட்சியில் எவ்வளோ பேர் உருவாகிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு பட்டியல் போட சொல்லியிருக்கிறோம். 2 முறை கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும், மெரினா பீச்சில் அந்த ஏர் ஷோ நடக்கும்போது இறந்ததாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக சாதிய பாகுபாட்டில் இங்கே கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த அவல நிலைங்களுக்கு பாதிக்கப்பட்டு பெண்கள் வந்து எத்தனை பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் செஞ்சு அதில் தற்கொலையுடைய ரேஷியோ எவ்வளோ எல்லாமே லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு அக்காட்ட வச்சு கேள்வி கேட்கணும். அன்றைக்கி பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்னாடி நீங்கள் ஓடி ஒளிஞ்சிங்க பிரஸ்ட்டை கேட்டாக்கா
நீங்கள் நல்லா கவனிங்களேன். ஒரு குறிப்பிட்ட கேள்வியை கேட்டால் டக்குன்னு உதயநிதி ஓடுவார், இவங்க ஓடுவாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆர்டர் வைஸ் எழுதி கொடுக்கணும், அவர் வச்சு பார்த்துட்டு பேசுவார். ஆனால் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மக்கள் மத்தியில் வரும்பொழுது அங்கே மொத்தமாக நின்று கேட்பாங்கல்ல, அப்போ எங்கே ஓடுவீங்க? அப்போ நீ அராஜகம் அப்படி கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கை தயார் செய்கிறதுக்காக, தேர்தல் வாக்குறுதிகளுக்காக. இப்போ ஓசூர் கூட போயிருக்காங்க இன்னைக்கு. எங்கே? ஓசூர். அந்த டீமே போயிருக்காங்க. 12 பேர் கொண்ட குழு போயிருக்காங்க. என்ன பண்ணுறதுக்கா? தேர்தல் அறிக்கை என்னெல்லாம் வேணும், மக்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதுன்றத எழுதுறதுக்காக. ஓசூரில் ஓரமாக உட்காந்து எழுதுவாங்களா? அதெல்லாம் இல்லை, ஓசூருக்கு போயிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான். அடுத்தடுத்து போவாங்க, மக்கள்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வெளியிடுவாங்க. அதுக்கு ஒரு கணக்கு கட்டுவாங்களா சார்? அது கட்சிது சார். கட்சி அது கட்சிது. சரி. அது வேற. தேர்தல் அறிக்கையில் இப்போ மக்கள்கிட்ட கருத்து கேட்டு எடுக்கிறாங்களாமா? மக்கள்கிட்ட அங்கே இருக்கிற உள்ளூர் ஆட்கள்கிட்டலாம் கேட்டு இதை பொதுவெளியில் அனௌன்ஸ் பண்ணி ஒரு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வாங்க கருத்து சொல்லுங்கன்னு கேட்பாங்களா இல்லை எப்படி? அவங்க ஒரு அப்படி கேட்டாக்கா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். வாய்ப்பு இருக்குல்ல, எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இவங்க ஊர் ஊராக போய் நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டோம்னு ஒரு கதை சொல்லி இதெல்லாம் மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லி மறுபடியும் ஒரு தேர்தல் அறிக்கைன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் உருட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். சார் நீ என்ன வேணாலும் அதான் சொல்லுவாங்கல்ல, எண்ணெயை தேய்ச்சிட்டு எவ்வளோ வேணாலும் உருளு. ஆனால் இந்த முறை தீய சக்திக்கு தீய வச்சு விடுறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்கன்னு பொழுது இந்த தேர்தல் அறிக்கையோ இனி இவர்கள் போடக்கூடிய எந்த ஒரு நாடகமோ எடுபடா சார். திடீர்னு எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒருத்தர் கலந்துட்டாரு பாருங்க. மதுரையில் சவுக்கு சங்கருக்கு செலவு வச்சாங்க தெரியுமா? போனவாட்டி ஜல்லிக்கட்டு மைதானம் தெரிஞ்சு அவர் போட்டு என்ன ஏன் சிலையை வச்சு விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அங்கே போல இவர் போகிறாரா தெரியல. தொடர்ந்து செய்திகளில் ஒரு விஷயம் வளம் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் இது ஏதாவது ஒரு வகையில் இது எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குன்றத பார்க்குறோம். இந்த சிபிஐ விசாரணை அப்படின்ற இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. விஜய் அவர்கள் இந்த பதிலெல்லாம் சொன்னார். விஜய் பெயர் குற்றப்பத்திரிக்கையில் வந்துருச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது, ஜான் ஆரோக்கியசாமி கைது அப்படின்னு பல விஷயங்கள் இது உள்ளார வருது இல்லையா? கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியும் இருக்குது, அப்பப்போ வேற வேற மாதிரியும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இதுதான் செய்தியாகவே இருக்குன்றதை எப்படி பார்க்குறீங்க சார்? உள்ளே உட்காந்து சிபிஐ கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இவர் என்ன பதில் சொன்னான்றது இங்கே இருக்க ஊடகங்கள் எல்லாம் செய்தியாக போடுறான்ல. இவன் எந்தெந்த ஊடகம்லாம் போட்டானோ இவன் எல்லாமே வந்து கொத்தடிமைக்கு அடிமைன்றது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிடலாம். அது லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்களா? அது எப்படி சார்? இல்லை சார், இப்போ நான் என்ன கேட்குறேன், சிபிஐ ஆஃபீஸில் விசாரணை நடந்துக்கிட்டு இவங்களை லைவ் டெலிகாஸ்ட் கொடுப்பாங்களா? இல்லை, இப்போ அங்கே டீ குடிக்க போகிற பையனுக்கு அந்த கேள்வி 2-3 கேள்வி கேட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? ஓஹோஹோ. நீங்கள் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க. இப்போ டீ கொடுக்க போகிறான் ஒரு பையன், சரி இல்லை அங்கே கேன்டீனில் இருக்கிற ஒரு டீ கூட வேணாம், கேன்டீன் இருக்கும், கேன்டீன்லேருந்து டீ எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? அப்போ விஜய்கிட்ட கேட்குற கேள்வி, அப்போ விஜய் அவர்கள் வந்து சொல்கிற பதில், இதெல்லாமே வெளியே வரதுக்கான முதல்ல என்கொயரி நடக்கிற இடத்துக்குள்ள கேன்டீன் உள்ள போனான்னு எவன் கண்டுபிடிச்சான்? டீ குடிக்கிறவங்க கொடுக்க போனன்றது அந்த செய்தியை முதல்ல எவன் உருவாக்கினான்? ஹவுஸ் கீப்பிங் தரை தொடச்சிட்டு இருந்தேன். ஹவுஸ் கீப்பிங் சார். ஓ, என்கொயரி நடக்கும்போது தான் தொடங்கிதுக்கு நீ போவ. அதான் சொல்றேன்ல சார், எவன் தனி அறையில் உட்கார வைக்கப்பட்டார், 2 மணி நேரம் அமர வைக்கப்பட்டார். அதாவது விசாரணை முடிந்து 2 மணி நேரம் உட்கார வைக்கப்பட்டார். சார் இப்போ இந்த சிபிஐ யாரை கேட்டு கருப்பு சட்டை போட்டு போனீங்க? எப்படி கருப்பு சட்டை? கருப்பு சட்டை போட்டு போறீங்க, சரி ப்ரௌன் சட்டை போட்டு போறீங்க இன்னைக்கு. பதில் சொல்லுங்க மிஸ்டர் விஜய், யாரை கேட்டு கருப்பு சட்டை போட்டு வந்தீங்க? வெள்ளை கூட எடுத்துட்டு வரதுக்கு நான் ஸ்டாலின் இல்லைடா, அதான் பதில். கேட்டுங்களா? வெள்ளை கூட தூக்கிட்டு வரதுக்கு நான் ஸ்டாலின் இல்லை அப்படின்றது ஒரு பதிலாக இருக்கட்டும். ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எந்தெந்த ஊடகங்கள்லாம் தொடர்ச்சியாக சிபிஐ என்கொயரியில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, இவ்வளோ நேரம் இதை கேட்டாங்க, இதில் நேரம் இதை சொன்னாங்க, விஜய் அவர்கள் இதை சொன்னாங்கன்னு செய்தி போட்டானோ எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா அத்தனை பேரும் அடிமையாக இருக்கான். எப்படி நான் சொன்னேன்ல, எதற்காக இன்றைக்கி நம்ம ரிச்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோன்னு சொன்னேன்ல, இன்றைக்கி நம்ம தனிப்பட்ட முறையில் ரிச்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கான காரணமே இதான். ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு அஜெண்டா பேசிஸில் இந்த ஒரு வேலையை செஞ்சு உருட்டுவானுங்க. அது இல்லைன்றது நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அங்கே நடக்கிற விஷயத்துக்கு சார் அவர் உள்ளே போய் உட்காந்து 1/2 மணி நேரத்தில் இங்கே செய்தி போடுறான் சார், இதை கேட்டாங்க, இதை அவர் பதில் சொன்னாருன்ட்டு. அப்போ புரிஞ்சுங்க. யாரா சொன்னா? டீ கடை பையன் சொன்னான். அந்த டீ கடை பையன் யாரான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் ஒரு ஊப்பி, அவன் காப்பி தூக்கிட்டு போனான். ஸோ இவ்வளோ தான் சார் இவனுங்க. ஸோ என்டையராக அந்த திருட்டு கும்பல் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு நமக்கு புரியுது. அவங்களுக்கு எவ்வளோலாம் வந்து ஊடகத்தை கைவேசம் வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான ஒரு அஜெண்டா பேஸில் செயல்படுறாங்கன்னு புரியுது. தீய சக்தி என்ன இருந்தாலும் சரி, உனக்கு அடி கன்ஃபார்ம் 2026 இந்த தேர்தல் களம் நிச்சயமாக வந்து
அந்த தீய வைப்போன் பந்தம் கொடுத்தாங்கல்ல வச்சு விட்ருவோம். கண்டிப்பாக சார். ரிச்ன்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலும் ரெட்ரோலுக்ஸுக்கும் வந்து உங்களுடைய வருகை வந்து தொடரணும் அப்படின்றத நாங்கள் விரும்புகிறோம். சரி, அதே சமயத்தில் நம்ம நண்பர்கள் போட்டது பதிவையும் சொல்லுவோம். சேனல் RICH ரிச்ன்ற சேனல் ஆரம்பித்து பப்ளிஷ் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆகலை, கமெண்ட்டில் போடுறான், கார்த்தி அண்ணனை கூப்பிட்டு உங்கள் சேனலில் இன்டர்வியூ எடுங்க. அவங்க ஏதோ போட வந்து தப்பாயிடுச்சு சார். இல்லை ரெட்ரோலக்ஸ் கார்த்தின்னு போடுறோம் சார். அதான் சார், ரெட்ரோலக்ஸ் கார்த்தி அவர்களை கூப்பிட்டு அண்ணன் உங்கள் சேனலில் இன்டர்வியூ எடுக்க. அவர் உங்களை பேட்டி எடுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பேட்டி எடுங்கன்னு அவங்க ஒரு மறதியில் சொல்லியிருப்பாங்க. ஒன்று தான், நம்ம 2 பேரும் பேட்டி எடுக்கிறோம் அப்படின்றத அவங்க எங்களுக்கு தேவை நீங்கள் 2 பேரும் உட்காந்து கருத்தை பரிமாறணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இதன் மூலமாகவே ஒரு அழைப்பு விட்டுக்கிறேன். விரைவில் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேட்டி வந்து நீங்கள் கொடுக்கணும். 2 பேரும் சேர்ந்து நம்ம அதுலேயும் உட்காந்து சம்பவம் செய்வோம். கண்டிப்பாக சார். சரி, அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. சரி சார், கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்